இது அன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மாவு பார்த்துக்கோங்கங்க. நாளே நான் ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டேன் நான். சரி இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. நான் கல் தடவுறதுக்கு மேக்ஸிமம் துணியெல்லாம் வச்சு தடவ மாட்டேங்க. ஒன்று கத்திரிக்காய் இல்லாட்டினா உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த 3லையும் பார்த்துக்கோங்க விழுவிழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம இந்த தோசைக்கல்லுக்கு லேசாக தொட்டு தடவுறப்போ அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக வரும். நான் ஒரு 1.5 கரண்டி மாவு தாங்க எடுத்துக்கிருக்கேன். அப்படியே நல்லா வார்த்துட்டு நமக்கு வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த கொஞ்சம் தடியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் அந்த ஹோட்டலில் வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த விளிம்பை வச்சு அப்படியே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். பார்த்துக்கோங்க. தோசை பார்த்துக்கோங்க, அப்படியே அந்த வெந்தயம் மனம் மணக்குது, அப்படியே செக்கச்செவேன்னு. இந்த மாதிரி தோசையெல்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட நான்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமாங்க, பல வருஷங்கள் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். கடையிலையே தாங்க வாங்குறது. ஏன்னா கிரைண்டர் இல்லாத வாசி நான் கடையிலையே வாங்கி எனக்கு அது ரப்பர் மாதிரி இருக்கும். ஒரு வேண்டா வெறுப்பாக தான் சாப்பிட்டேன். நாள் வச்ச சுண்டைக்கல்ல, கத்திரிக்காய், எலும்பு போட்ட குழம்பு பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் இட்லி பிடிக்கலாட்டினாலும் இந்த மாதிரி தோசை வறுத்து சாப்பிடுங்க. அப்படியே ரேஷன் அரிசியில் அந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எங்கள் மாமா பார்த்துக்கோங்க எப்படின்னா, அந்த முறுமுறுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லா தோசையிலையுமே பிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவால் இருக்கிற தோசைக்கு தான் அவர் குழம்பு ஊற்றிக்கிடுவார். இன்றைக்கும் அப்படி தான் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டாரு. அதாவது ரொம்ப நாள் கழித்து நம்ம பிடிச்ச நம்ம ஆட்டாங்கல்லையே ஆட்டி அந்த செவக்க அந்த தோசையை சுட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, என் வீட்டுக்கார் சாப்பிட்றாருன்னா நான் ஒரு படி கூட போட்டு நான் ஆட்டாங்கல்ல ஆட்டி வச்சுக்குவேங்க, கிரைண்டர் வாங்குற வரைக்கும். கிரைண்டர் வாங்கிட்டு நம்ம தேவைக்கு எப்போயோ அப்போ மட்டும் ஆட்டுங்கல்ல ஆட்டிக்கிறலாம். ஆனால் ஒரு அவசரத்துக்கு கிரைண்டர் நடுச்சாமத்தில் வந்துருப்போம் ஓலையே கறி குழம்பு சாப்பிட வந்தியா? ஆமாவா? என்ன கண்ண சுமிட்டுற? என்னடி கண்ண சுமிட்டுறேன்? ஆஹா, காற்று சூப்பராக இருக்குது. எல்லாம் 9 மணி ஆயிடுச்சுன்னா அம்பட்டு ஒரு ஈக்கதாக இருக்காது இந்த ஏரியாவில். அப்படியே வெச்சோன்னு இருக்கும். இந்த குட்டிக்கு மட்டும் காய்ச்சல்னால ஸ்கூலுக்கு போகலேன்ட்டா பாப்பா. அப்புறம் மாமாவும் பார்த்துக்கோங்க வேலைக்கு கிளம்பிட்டாரு ரெடியாக. இந்த காவி சட்டையை மட்டும் கலட்டி விட்டெறிய மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்கு இதை தலையை சுற்றி விட்டெறிகிறீங்க இந்த காவி சட்டையை.